This video is sponsored by SBO Digital Marketing. இவங்க மொபைல் பேஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சொந்தமாக ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்களா? அப்போது நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இந்த ஜாப் பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி விநாயகர் செய்வதுங்கிறத பார்க்கலாம். விநாயகர் செய்வதற்காக 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 50 கிராம் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி போடுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு மாவை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய உருண்டையை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. அப்புறமா 5 உருண்டையிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து அதை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம விநாயகரோட வலது கால் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் நீளமாக உருட்டி எடுத்துகிட்டு கால் ஷேப்புக்கு அதை சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வலது காலை இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு உருண்டை எடுத்து அதையும் நல்லா நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம விநாயகரோட இடது கால் செய்ய போகிறோம். ஓகே, இப்போது ஷேப்பாக எடுத்தாச்சு. இப்போது இதை அதோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். விநாயகரோட 2 காலையும் சேஃபாக வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக அவரோட நெஞ்சு பகுதியை வைக்கிறதுக்காக மீடியம் சைஸில் இருக்கிற உருண்டையை எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி சேஃபாக மாற்றிட்டு அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இன்னொரு உருண்டை எடுத்து நம்ம இப்போது விநாயகரோட வலது கை செய்ய போகிறோம். கொஞ்சம் நீளமாக உருட்டி எடுத்துட்டு அதில் கை மாதிரி ஷேப் கொடுத்துடலாம். விநாயகரோட வலது கையை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு உருண்டை எடுத்து விநாயகரோட இடது கை செய்யலாம். அதை நல்லா நீளமாக உருட்டி எடுத்துட்டு கை மாதிரி ஷேப் கொடுத்துடலாம்.
இடது கையை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இன்னொரு உருண்டை எடுத்து விநாயகரோட தலையை செய்யலாம். நல்லா இந்த மாதிரி சேஃபாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது விநாயகர் தலையை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இன்னொரு உருண்டை எடுத்து விநாயகரோட காது செய்ய போகிறோம். விநாயகரோட காதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இன்னொரு உருண்டை எடுத்து இன்னொரு காது பண்ணலாம். இன்னொரு காதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இன்னொரு உருண்டை எடுத்து விநாயகருக்கு கிரீடம் செய்ய போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதை செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம செஞ்ச கிரீடத்தை விநாயகர் தலையில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். விநாயகருக்கு இப்போது கண்ணு வைக்கிறதுக்காக 2 மிளகு எடுத்துருக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம விநாயகர் ரெடி ஆயிட்டாரு. விநாயகரோட கையில் லட்டு வைக்கிறதுக்காக நான் பிளேட் பண்ணியிருக்கிறேன். அதில் சின்ன சின்னதாக லட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம செஞ்ச விநாயகரை வச்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக கொண்டாடியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.